dimensions continued. Units and dimensions JEE Main 2025 January. Question number 9. Match the following. இதெல்லாம் கொடுத்துருக்குது. இதுக்கு இந்த டைமென்ஷன் கொடுத்துருக்குது. மேட்ச் பண்ணணும். ஆங்குலர் இம்பல்ஸ். இம்பல்ஸ்னா ஃபோர்ஸ் இன்டு டைம். ஆங்குலர் இம்பல்ஸ்னா டார்க் இன்டு டைம். டார்க்குக்கு ml² t⁻², டைமுக்கு t. ஸோ இதை பெருக்கிறப்ப ml² t⁻−1 வரும். -2 இங்கே 1. ஸோ t⁻−1. ஸோ அது எங்கே இருக்குது? இந்த இருக்குது. நெக்ஸ்ட்டு லேட்டன் ஹீட். லேட்டன் ஹீட்னா ஹீட் டிவைடட் பை மாஸ், யூனிட் மாஸ். ஸோ ஹீட்டுக்கு ஹீட் இஸ் எனர்ஜி. ஸோ ml² t⁻−2 டிவைடட் பை மாஸ். ஸோ மாஸுக்கு பவர் இல்லாமல் போயிடும். l² t⁻−2 இந்த இருக்குது. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒர்க்கு பெர் சார்ஜ். வோல்டேஜ் தான் அது. ஸோ ஒர்க்கு பெர் சார்ஜ். ஒர்க்குனா ml² t⁻−2, சார்ஜ் q. சார்ஜுங்கிறது ஆம்பியர் டைம். ஸோ மேலே உள்ளது அப்படியே சார்ஜுக்கு பதிலாக ஆம்பியர் டைம். ஸோ பவரில் பார்த்தோம்னா இங்கே ஆம்பியர் டைம் வந்து மேலே a⁻−1 வரும். டி கீழே இருக்கனால இங்கே ஆல்ரெடி t⁻−2, டீயில் t⁻−3, மற்றதில் எதுவும் மாறல. ஸோ இது எங்கே இருக்குதுன்னா இந்த இருக்குது ml² t⁻−3 a1. ஓகே. நெக்ஸ்ட்டு டி. எலக்ட்ரோமேட்டிவ் ஃபோர்ஸு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா ரெசிஸ்டன்ஸுங்கிறது ρl/a. இங்கே ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டன்ஸ்னால் வோல்டேஜ் பை கரண்ட்டு. மற்றது ரைட் சைடில் அப்படியே. வோல்டேஜுங்கிறதுங்கிறது என்னென்னா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எலக்ட்ரோமேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது வோல்டேஜ். அதுதான் ml² t⁻−3 a1. இதுதான் வோல்டேஜ். டிவைடட் பை ஐங்கிறது ஆம்ஸில். இங்கே ρl. ரோக்கு தான் என்னென்னு பார்க்க வேண்டியிருக்குது. எல்லுங்கிறது லெங்க்த்து. இங்கே கீழே உள்ள இந்த ஏங்கிறது ஏரியா. ஏரியானா l². ஸோ ரோனுடைய டைமென்ஷன் எம்மில் அப்படியே. இங்கே l² மேலே போகிறப்ப l⁴ ஆகும். இங்கே ஒரு எல் கம்மியாகிறப்ப இங்கே எல் மேலே இருக்குது, அது கம்மியாகிறப்ப l³ ஆகும். டீயில் எந்த மாற்றமும் இல்லை. ஆம்ஸில் வந்து a⁻−1 இருக்குது. இங்கே ஒரு a⁻−2. ஸோ ரெசிஸ்டிவிட்டியினுடைய டைமென்ஷன் இந்த இருக்குது ml³ t⁻−3 a⁻−2. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். The equation for velocity is given by velocity is equal to at² plus bt divided by c plus t. Find the dimension of ABC. ஏபிசியினுடைய டைமென்ஷன் என்னென்னு பார்க்கணும். இங்கே சி வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அது டயத்து கூட ஆட் ஆகுது. ஸோ சியினுடைய டைமென்ஷன் வந்து டைமாக இருக்கணும். ஸோ சி வந்து டைம். கீழே வந்து டைம் இருக்குது, மேலே ஒரு டைம் இருக்குது. டைம் கேன்சல் ஆகிடுதுன்னா பி velocity is equal to b. so b is equal to velocity l⁻−1. இங்கே ஏக்கு பார்த்தோம்னா velocity divided by t². velocity divided by t² தான் a. இது l⁻−1. இங்கே t². இது -2 இல்லை, t+2. இது மேலே போகிறப்ப t⁻−3 ஆகும். ஸோ இங்கே இந்த கரெக்ஷன் பார்த்துக்கோங்க. இது t+2 தான். ஸோ ஏபிசிங்கிறது ஏங்கிறது l⁻−3, l⁻−1 t எல்லாத்தையும் பெருக்கிறப்ப எல்லில் ஒரு ஸ்கொயர்டு, டீயில் ஒரு -3, -4, இதில் ஒன்று கழிகிறப்ப -3. ஓகே. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். யங்ஸ் மாடுலஸு முதல்ல பார்ப்போம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினாலே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினுங்கிறது டைமென்ஷன்லெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸுங்கிறது ml t⁻−2, ஏரியா l². ஸோ எம்மு இங்கே l² மேலே போகிறப்ப -2, இங்கே 1 இருக்குது. ஸோ l⁻−1. மற்ற ரெண்டுமே மாறல. ஸோ ml⁻−1 t⁻−2. ml⁻−1 t⁻−2. நெக்ஸ்ட்டு வந்து டார்க். டார்க்குங்கிறது r × f.
ஆருங்கிறது டிஸ்டன்ஸு டைம்ஸு ஃபோர்ஸுக்கு வந்து ml t பவர் -2, டிஸ்டன்ஸுக்கு L, ஸோ ml ஸ்கொயர் t பவர் -2, ml ஸ்கொயர் t பவர் -2. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியினுடைய டெஃபினிஷன் இது. விஸ்கஸ் ஃபோர்ஸு F is equal to ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ஏங்கிறது ஏரியா, dv/dxங்கிறது வெலாசிட்டி கிரேடியன்ட். ஸோ ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் ml t பவர் -2, ஈட்டா டைம்ஸு ஏங்கிறது ஏரியா, எல் ஸ்கொயர்டு, வெலாசிட்டிங்கிறது L t பவர் -1 டிவைடட் பை லென்த்து L. ஸோ இதில் இந்த லென்த்து இங்கே போன கேன்சல் ஆகிடும். எல் ஸ்கொயர் இங்கே வரப்போ L பவர் -1 இங்கே L ஸ்கொயர் டினாமினேட்டரில் வருது. t பவர் -1 இங்கே போனால் t. ஸோ ஈட்டாவுக்கு டைமென்ஷன் பார்த்தோம்னா m இங்கே L பவரில் 1 கம்மியாக இருக்குது. ஸோ L பவர் -1, அப்புறம் t பவர் -2, t பவர் 1, ஸோ t பவர் -1. நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் இது ml பவர் -1, t பவர் -1ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, ml பவர் -1, t பவர் -1ங்கிறது இந்த இருக்குது. நெக்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், யுனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் F is equal to g m1 m2 divided by r squared. இங்கே Fங்கிறது ஃபோர்ஸு, ml t பவர் -2 ஈக்குவல் டு g m1 m2 ரெண்டுனுடைய மாஸ் தான் mm டிவைடட் பை L ஸ்கொயர்ட். ஸோ இங்கே mm இருக்கு, ஒரு m எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ m ஸ்கொயர்டு இங்கே போனுச்சுன்னா இங்கே m பவர் -1, இங்கே ஒரு m பவர் +1 இருக்குது. இது இங்கே வந்து m பவர் -2, ரெண்டு சேர்க்குறப்ப m பவர் -1. L ஸ்கொயர் இங்கே போனால் L கியூப், t பவர் -2ல் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ g என்னுடைய டைமென்ஷன் m -1 L கியூப் t பவர் -2 இந்த இருக்குது. ஓகே.